என் தங்கமே, உன் தாயானவள் இந்த வராகி இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ முழுமையாக என்னவென்று கேட்டு தெரிந்து கொள். ஏனென்றால் தொடர்ந்து 3 மாதங்கள், அதாவது 90 நாட்கள் சுயநினைவில்லாமல் ஒருவர் கோமாவிற்கு செல்ல போகிறார். உனக்கு நன்கு தெரிந்தவர்தான். இவர் யார்? எதற்காக இவர் செல்ல வேண்டும்? ஏன் இவர் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடக்க வேண்டும்? இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதனை பற்றி எல்லாமும் உனக்கு சொல்வதற்காக உன் தாய் வந்திருக்கிறேன். அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை எப்பொழுதுமே முழுமையாக கேட்டுவிட்ட பிறகுதான் நீ ஒரு முடிவுக்கு வர வேண்டும். நீயாக எந்த ஒரு முடிவுகளையும் முன்னெடுத்து நான் சொல்ல வந்திருக்கின்ற உண்மைகளை என்னவென்று புரிந்து கொள்ளாமல் சென்றுவிடக்கூடாது. உனக்கு நான் நடத்த நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்பது உனக்கு கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருந்து சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களினாலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ நல்லபடியாக மீட்டெடுப்பாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வராகி, ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லும் பொழுது அவை ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிலைகளையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் எதையும் நினைத்து இனி வருந்தாதே. அம்மா உனக்கு ஒரு செயலை செய்யச் சொல்கிறேன் அல்லது உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வருகிறேன் என்றால் அதை கட்டாயமாக நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் நான் உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்குள் இருக்கின்ற ஒரு சில புரிதல்கள் நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரிய வந்துவிட வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர எப்பொழுதும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உனக்காகத்தான் நான் ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். உனக்காகத்தான் இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் நான் சரியாக எதிர்கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்கள் உன்னை எந்த அளவில் பாதிப்படைய செய்திருக்கிறது தெரியுமா? இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் எந்த சூழ்நிலையிலும் நீ கைவிட்டு விடக்கூடாது. நாளை உன் எதிர்காலம் என்னவாக மாறுமோ என்பதனை முதலில் நீ நன்றாக யோசிக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் என்ன என்பதனையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மாற்றங்களையும் நல்ல உணர்வுகளையும் தெளிவாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. நமக்கு நடப்பது என்ன? நம்மை சுற்றி இருப்பவர்களின் மனநிலை என்ன? நம்மை என்னவாக இவர்கள் மாற்ற முயற்சி செய்கிறார்கள்? நமக்கு எந்த விஷயத்தை இவர்கள் கொடுத்துவிட எண்ணுகிறார்கள் என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாறுதல்களும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மாற்றத்தை நிச்சயமாக இனி நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாமல் எதையாவது சிந்தித்து நீ கலக்கம் கொண்டு நிற்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலமும் இனி உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரமும் நிச்சயமாக இனி உன்னை நிச்சயமாக ஆனந்தத்தில் வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்காகவே உன்னை ஆனந்தமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளும் இந்த வராகி உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் இனி எதையாவது சிந்தித்து என் பிள்ளை நீ ஒருபோதும் வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று புரிந்து கொள்ளவும் உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளவும் எப்பொழுதுமே சந்தோஷமாக நீ இருக்கத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே.
நான் இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையை பற்றி என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை என்னவென்று என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும் அல்லவா? உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை கைவிடாமல் நீ முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வம் இருக்கும் பொழுது இனி எந்த இடத்திலும் நாம் எதை பற்றியும் சிந்தித்து வருந்தக்கூடாது. இந்த தெய்வம் உன்னோடு துணை இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கு நிலையான ஒரு பதிலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் இனி உனக்கு நடக்கும் எல்லாவற்றிலும் உன்னுடைய விருப்பம் போன்ற அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்று நாம் யோசிக்கும் இந்த நேரம், இந்த வராகி சொல்லும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கான மாறுதல்கள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பல ஆச்சரியங்களையும் பல அதிசயங்களையும் கடந்து இனி உனக்கே என்று சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொண்டு எப்பொழுதும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்கத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. காரணத்தோடு தான் உனக்கு எல்லாமும் நடக்கிறது. காரணத்தோடு தான் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் நீ எதிர்கொண்டு வாழ நினைக்கும் ஒவ்வொன்றையும் சரியாக நீ தெரிந்து கொண்டால் எந்த காலத்திலும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கும் விஷயங்கள் எதிலும் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதில் எந்த நம்பிக்கையும் வேண்டாம். ஏன் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நம்மை மாற்றிக்கொண்டே வர வேண்டும். ஒரு பிரச்சனைகள் இதனால் தான் நடக்கிறது, இப்படித்தான் நடக்கிறது என்று தெரிந்த பிறகு மீண்டும் மீண்டும் அதற்குள்ளேயே போய் நீ சிக்கக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் உணரத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தேவையானது உனக்கு என்னவென்று இனி புரிந்து கொள்ளும் இந்த காலம் இனி உனக்கே என்று சரியாக அத்தனையும் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கே என்று அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. வராகி சொல்லும் இந்த வார்த்தைகள் முழுக்க முழுக்க உனக்கு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னையும் மாற்றும். இல்லை என்றால் கோமாவிற்கு நீயும் செல்ல வேண்டிய ஒரு நிலைமை வந்துவிடும். அதாவது குறிப்பிட்ட ஒரு நபர் பல காலமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்றே பல சோதனைகளையும் பல துன்பங்களையும் தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கின்றார். பல வேதனைகளையும் பல இன்னல்களையும் உனக்காகவே தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கின்றார். எவ்வளவு விஷயங்கள் நடந்திருந்தாலும் அதை எல்லாமும் தாண்டி இவர்கள் வேண்டும் என்றே பல கஷ்டங்களையும் கவலைகளையும் பல கண்ணீரையும் உனக்கு பரிசாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லாமும் இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது இதை எல்லாமும் கவனித்து கொண்டுதான் உன் தாய் நானும் இருக்கிறேன். அம்மா, நீ என்ன இத்தனை நாளும் வேடிக்கை பார்த்துவிட்டு இப்பொழுது அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வந்திருக்கிறாயா? அவர்கள் எனக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாமும் நீ அறிந்தது தானே. அப்பொழுதே அந்த கஷ்டத்தை எனக்கு தரவிடாமல் நீ அவர்களை தடுத்து நிறுத்தி இருக்கலாமே என்று என் பிள்ளை நீ கேட்கலாம் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய எண்ணங்களையும் உன்னுடைய உணர்வுகளையும் என்னால் புரிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றையும் என்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். நல்லது வேண்டி இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ செய்ய நினைக்கும் அத்தனைக்கும் நிச்சயமாக நான் துணை இருப்பதும் உண்மைதான். பிரச்சனைகளுக்கும் நான் துணை இருப்பேன். உனக்கு வருகின்ற தீர்வுகளுக்கும் நான் துணை இருப்பேன். அதற்கு என்ன காரணம் என்று யோசிக்கிறாயா? காரணம் என்னவென்றால், என் குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களினாலும்
சிறு சிறு புரிதல்கள் நிச்சயமாக உனக்குள் இருக்கும் அல்லவா? சிறு சிறு மாற்றங்கள் உன் வாழ்க்கைக்குள் இருக்கும். உன்னை தொடர்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. எப்பொழுதும் தெய்வம் ஒன்றை நன்மையாகவோ தீமையாகவோ செய்கிறது என்றால் அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் உன்னை தொடர்ந்து வரும் விஷயங்களினால் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் தெளிவில்லாமல் நாம் யோசிப்பதனால் நம்மை சுற்றி பல பிரச்சனைகள் வருவது கூட நமக்கு என்னவென்று தெரியாமல் போய்விடுகிறது. நம்மை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் நன்மைகளை எல்லாமும் நீ உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் காலகட்டம் இனி உனக்கு ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கட்டாயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. பல அதிர்ஷ்டத்தை கண்டு இந்த வாழ்க்கை இனி உனக்கு தரும் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என்னதான் நடந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கி இருந்தது எல்லாமும் போதும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது ஒருவர் மீண்டும் மீண்டும் ஒருவருக்கு கஷ்டங்களையும் கவலைகளையும் கண்ணீரையும் கொடுத்து கொண்டிருக்கிறாரோ அவர்களின் வாழ்க்கை தெய்வத்தின் பொறுப்பு தானே. நான் என்ன செய்ய போகிறேன் என்று தானே கேட்கிறாய். என் குழந்தையே, தொடர்ச்சியாகவே உன் வாழ்க்கையில் கஷ்டங்களையும் சோதனைகளையும் தந்து கொண்டு எப்பொழுதும் மன அழுத்தத்திலேயே சுற்றி திரிந்து கொண்டிருக்கும் இவர்களுக்கு ஒரு பாடத்தை நாம் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதாவது செய்யக்கூடிய விஷயமானது ஒருபோதும் இனி உனக்கு நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் கொடுத்து விடாதபடி உன்னை தேடி உனக்கு நல் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்க வேண்டும். இத்தனை நாளும் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்த இவர்களை நான் குறைந்தது ஒரு 3 மாதமாவது அவர்களுக்கு நல்ல பாடத்தை கொடுக்கும்படி அவர்களை நான் நல்வழிப்படுத்த போகிறேன். அதாவது அவர்களுடைய எதிரியானி என்று அவர்கள் மறக்கப் போகிறார்கள். அதையும் தாண்டி உனக்கு பல நன்மைகளை அவர்கள் செய்ய போகிறார்கள். மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் உனக்கான பல நம்பிக்கைகளை இவர்கள் கொடுக்க போகிறார்கள். உனக்கு இவர்கள் கொடுத்த வேதனைகளும் சோதனைகளும் மாறி இவர்களிடத்திலிருந்து உனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமும் நடக்க தொடங்கும். இவர்கள் தன்னைத்தானே நிச்சயமாக பெருமைப்படுத்தி கொள்ளும்படி பல நல்ல காரியங்களை செய்வார்கள். தொடர்ச்சியாக 3 மாதங்கள் இவர்கள் கெடுதல்களை மட்டுமே செய்து கொண்டிருந்த இந்த வாழ்க்கையை மாற்றி இனிமேல் அவர்கள் நல்லதை செய்யும்படியாக நல்ல விஷயங்களை முன்னிறுத்தும்படியாக நான் அவர்களுக்கு பல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க போகிறேன். அதாவது குறிப்பிட்டு இந்த 3 மாதங்கள் அவர்களினுடைய உண்மையான தொழிலை மறந்துவிட்டு மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யும் அந்த தொழிலை மறந்துவிட்டு மற்றவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்களை அவர்கள் தொடர வருகிறார்கள். மற்றவர்களுக்கு நல்ல விஷயங்களை இவர்கள் நடத்த வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. இதையெல்லாமும் உணர்ந்து புரிந்து நாம் வாழ வேண்டும். இதையெல்லாமும் என்னவென்று தெரிந்து நாம் வாழ வேண்டும். நம்பிக்கையோடு எதையும் நாம் உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லதொரு மாற்றம் இந்த சூழ்நிலை அவர்களுக்கும் புரிந்துவிடும். இந்த 3 மாதத்தில் அவர்கள் கற்றுக்கொள்கின்ற பாடம் அவர்களை நல்வழிப்படுத்திவிடும். 3 மாதம் கழித்து அவர்களை மீண்டும் நான் பழைய நிலைக்கு திருப்பினாலும் அவர்கள் இந்த 3 மாதமும் செய்த எல்லா புண்ணியங்களும் அவர்களுக்கு மிக பெரிய அளவில் கை கொடுத்து மீண்டும் அவர்களை நல்ல வழியில் பயணிக்கச் செய்துவிடும் என்பதைத்தான் அம்மா இத்தனை நேரம் உன்னிடம் அழுத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன்.
எல்லோரையும் எளிதில் திருத்தி நல்வழிப்படுத்திவிட முடியாது. எல்லோருக்கும் எளிதில் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மால் புரிய வைத்துவிட முடியாது. ஆனால் இது போன்ற காரியங்களை செய்துதான் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கும் பொழுது அதை யாரால் மாற்ற முடியும்? சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால், சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக தெரிந்து கொண்டோமானால், நடப்பது எல்லாமும் என்னவென்பது இனி உனக்கு புரியும். தெய்வம் எதற்காக இப்படி சொன்னார்கள் என்பதும் உனக்கு புரியும். இந்த பிள்ளையை நான் என் வசமாக்கி நல்ல புத்தியை கொடுக்கப் போகிறேன் என்பதனைத்தான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இவர்களுக்குள் இருக்கின்ற தீய எண்ணங்கள் எல்லாமும் மாறி, இவர்களுக்குள் இருக்கின்ற தீய விஷயங்கள் எல்லாமும் மாறி, இனிமேல் நல்லது நடக்க வேண்டி ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நல்ல நேரத்தை உருவாக்கி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. வராகி என்பவள் உனக்கென்று துணை இருந்து நான் உன் முன்னால் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமான மாற்றத்தோடு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நீ உணரத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம், இந்த வராகி உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு நன்மதிப்போடு வாழ வேண்டும். சரியாக உணர்ந்து கொண்டு நல்ல நிலையோடு இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ சரியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி எந்த நாளும் உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மா உனக்குள் இருந்து உன்னை எப்பொழுதும் நேர்மைப்படுத்த வேண்டும். அப்படியானால் நீ எப்பொழுதும் சரியாகத்தான் ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டும். இதுபோன்ற தவறுகளை மற்றவர்களுக்கு நீ செய்து கொண்டிருந்தாலும் நான் உனக்கு இதுபோன்ற ஒரு நிலையை கொடுத்து உன்னை எல்லாவற்றையும் மறக்கச் செய்து விடுவேன் என்பதனையும் மறக்காது. அதனால் இருக்கின்ற நாட்களில் நடக்கின்ற விஷயங்களில் நல்ல கவனம் செலுத்தி நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. எப்பொழுதும் நல்ல புரிதலோடு இந்த வாழ்க்கையை நாம் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதில் இனி எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு துணையிருந்து நான் சொல்லக்கூடிய இந்த அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி நாம் இருக்கும் இந்த காலம் இனி அத்தனையும் நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நான் உன்னிடத்தில் சொல்லி உன்னை நம்பிக்கையோடு வாழ வைத்து கொண்டிருக்கிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. மனத்தெளிவோடு உனக்கு எல்லாவற்றையும் நான் சொல்லித் தருகிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அத்தனை விஷயங்களிலும் நீ பெறக்கூடிய ஒரு மாற்றம் இனி நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்வது போல உனக்கு அதிகமாக தீமையை செய்து கொண்டிருக்கின்ற ஒருவருக்கு நான் இது போன்ற ஒரு நிலையை கொடுக்க போகிறேன். ஒருவேளை அது இதைவிட அதிகமான கஷ்டத்தை கொடுக்கின்ற ஒருவராக உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்றால் உடனே அவர் யாரென்று எனக்கு சொல். நான் இந்த தண்டனையை அவர்களுக்கு கொடுக்கிறேன். அம்மா, என்னிடத்தில் இவர்கள் கடுமையாக நடந்து கொள்கிறார்கள், எப்பொழுதும் என்னை காயப்படுத்துகிறார்கள், இவர்கள் அமைதியாக இருந்து என்னை அன்போடு அரவணைக்க வேண்டும் என்று ஒரு சில எண்ணங்கள் இருக்கும் அல்லவா? அப்படிப்பட்ட எண்ணங்களை நீ சரியாக சொன்னால் போதும். நான் நிச்சயமாக இதை எல்லாமும் உனக்கு சரியாகவே நான் நடத்துவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கே என்று சரியாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய விருப்பம் போல உனக்கு நல்லது நடக்க என்றும் உனக்கு துணை இருக்க நான் வருவேன் என்பதனை நீ மறந்து விடாது. இந்த தெய்வம் உன்னோடு இருப்பதை எந்த சூழ்நிலையிலும் நீ கட்டாயமாக மறந்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து நடந்து கொள்.
இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் எப்பொழுதும் உன்னை சரியாக வழிநடத்தும் என்பது உண்மை. எப்பொழுதும் உன்னை நம்பிக்கையோடு இது வாழ வைக்கும் என்பது உண்மை. இவை ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ தெரிந்து புரிந்து கொண்டு மன நிம்மதியோடும் மன மகிழ்ச்சியோடும் நீ வாழ பழகு. உனக்கு நல்லதே நடக்கும் என் தங்கமே. இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.